தன்னை உணர்ந்து வாழ்பவனுக்கு பணம் தேவையில்ல. அதுக்கே தேவை, அன்றாட வாழ்க்கைகளுக்கு தேவை. நோக்கம் பெருசா இருக்குன்றப்ப பணம் தேவையா தேவையில்லையா? பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு போக முடியும், பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். ரமண மகரிஷி இருந்தாருன்னா அவர் கதை வேற. 13 வயசுலயே ஞானம் அடைஞ்சிட்டார். ரமண மகரிஷி ஞான நிலையில உட்கார்ந்தாருன்னா சோறு போடுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாரு இருக்கா? அப்படி இருக்காங்கன்னா அப்படி உட்காந்துக்குங்க. நீங்க அப்படி உட்கார முடியுமா? சம்பாதிக்கலன்னா உங்க பொண்டாட்டியோ புருஷனுக்கோ உங்க மேல மதிப்பு இருக்குமா இருக்காதா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, குணம் சம்பாதிக்கிறதுக்கு ரூட்டு தெரியல. இப்ப பணத்தை பூரா குணமா கன்வெர்ட் பண்ணுங்கன்ற. பணமும் அருள் தானுங்க, எல்லாமே எனர்ஜி தானுங்க. பண ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், சாப்பாடு ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், பொண்ணு ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், ஆம்பளை ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான். அப்ப பணம் பிசாசா இல்ல பணத்தை எந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்ற அந்த குணம் பிசாசா? அப்ப குணத்தை தானே சரி பண்ணணும். இப்ப சொல்லுங்க, பணம் பிரச்சனையா, பணத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்ற அந்த தேவை பிரச்சனையா? நிறைய சம்பாதிக்க தப்பே கிடையாது, ஆனா சம்பாதிக்கிறதே பொழப்பா வச்சுக்காதீங்க.